பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. பகவான் சரணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு சபரிமலை ஐயப்பனோட அறிந்தும் அறியாததுமான 30 அரிய வகை தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சபரிமலை ஐயப்பன் சிவ விஷ்ணு ஒன்றான ரூபங்கிறதால சைவம் மற்றும் வைணவத்தோட ஒற்றுமை தலமாக இருக்குது. உலகத்திலேயே வருடந்தோறும் அதிக அளவிலான மக்கள் புனித பயணம் மேற்கொள்ளும் புண்ணிய தலங்களில் மெக்காவிற்கு அடுத்த இடத்துல நம்ம சபரிமலை இருக்குது. மதுரையில இருந்து தனது நாட்டு அமைச்சர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு அரசர் திருவாங்கூர் மன்னனிடம் உதவி கேட்டு வந்தார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்து பந்தள தேசத்தை ஆளக்கூடிய பொறுப்பு வழங்கப்படுது. இந்த அரசர் தான் நம்ம ஐயப்பனோட தந்தை ராஜசேகர பாண்டியன்னு சொல்கிறாங்க. 12 வயது வரை சாதாரண மனித உருவத்தில் பந்தல அரண்மனையில் வசித்து வந்த சுவாமி ஐயப்பன் தனது அவதார நோக்கம் நிறைவேறியதுமே தியானம் செய்ய சென்ற இடம்தான் நம்ம சபரிமலை. தனது தந்தை ராஜசேகர பாண்டியன் சபரிமலை வந்தால் தந்தை மீதான மரியாதை காரணமாக எங்கள் சுவாமி ஐயப்பன் தவம் கலைஞ்சி எழுந்து விடுவாரோ என்பதால் ஐயப்பனோட கால்கள் கட்டப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இதில் முக்கியமான விஷயம், ஐயப்பனுடைய தவம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு பந்தல வம்சத்தை சேர்ந்த நபர்கள் யாரும் இன்றும் சபரிமலைக்கு செல்ல மாட்டார்களாம். பந்தல மன்னர் ராஜசேகர பாண்டியன் ஐயப்பனுக்காக செய்து வழங்கியதே திருவாபரண பெட்டி. இதில் தங்கத்தலான நகைகள், சின்ன வடிவத்தில் வாள், புலி, யானை, மாலை இதெல்லாம் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் பந்தல மன்னன் அவர் கைப்படவே எழுதி கொடுத்த ஓலைச்சுவடி ஒன்றும் இதில் இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருதான். சுவாமி ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வருவதற்காக காட்டுக்கு போன போது தனது மகனோட பாதுகாப்பிற்காக தேவையான பொருட்களை 2 முடிச்சுகளாக ராஜசேகர பாண்டியன் கொடுத்து அனுப்பினாராம். அந்த 2 முடிச்சுகள் தான் இன்னும் பக்தர்களால் இருமுடியாக பின்பற்றப்படுது. சபரிமலையில் நடை அடைப்பதற்கு முன் தற்போது வரைக்கும் கேஜே யேசுதாஸ் பாடிய ஹரிவராசன பாடலே ஐயப்பன் உறங்குவதற்காக இசைக்கப்படுது. இந்த பாடலை நெல்லை மாவட்டம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கம்பங்குடி ஸ்ரீகுலத்து ஐயர் எழுதியிருக்காரு. மெமரி ஆஃப் த சர்வே ஆஃப் திருவாங்கூர் அண்டு கொச்சின் ஸ்டேட் அப்படிங்கிற புத்தகத்தை 1894ஆம் வருஷம் ஒரு ஆங்கிலேயரால் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் அந்த காலத்திலேயே சபரிமலைகளுக்கு ஆண்டுதோறும் 15,000 பக்தர்கள் வருவதாக எழுதப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட முதலாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பனின் விக்கிரகம் 1950 ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் அந்த விக்கிரகம் உருக்கப்பட்டு கோவிலோட மணியாக கொடிமரம் அருகே வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மணியை நீங்கள் இன்னைக்கும் சபரிமலை போனால் பார்க்கலாம். புதிய சிலையை யார் செய்யறது அப்படின்னு தேவப்பிரசனம் பார்க்கப்பட்டது. ஐயப்பா சன்னதியில் சீட்டு போட்டு பார்த்ததும் அதில் மதுரை நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை மற்றும் பிடிராஜனோட பேரும் வந்தது. அவர்கள் செய்த விக்கிரகத்தை தான் நாம் இன்னைக்கும் சபரிமலையில் தரிசித்து வரோம். தற்போது மூலஸ்தானத்தில் இருக்கும் ஐயப்பனோட விக்கிரகத்தை செஞ்சவர் சுவாமி மலையில் உள்ள தேசிய விருது பெற்ற ஸ்தபதி ராமசாமி அப்படிங்கிறவர் தான். கேரள கோவில்களில் பராமரிப்பு பணிகள் முக்கிய மாற்றங்கள் செய்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட அனுமதி வாங்கும் தேவ பிரசனம் அப்படிங்கிற பூஜை நடத்தப்படுவது வழக்கம். அந்த வழக்கப்படியே சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்பட வேணும் அப்படின்னா அதுக்கு தேவ பிரசனம் செய்யப்பட வேணும்னு கோவில் நிர்வாகிகள் கூறி வராங்க. ஒரு பெண்ணாக அந்த தேவ பிரசனம் நமக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு அந்த ஐயனோட அனுகிரகம் நமக்கும் சீக்கிரம் கிடைக்கணும்னு ஐயன்கிட்ட வேண்டிப்போம். ஐயப்பனும் ஐயனாரும் வேற கிடையாது, 2 பேருமே ஒருத்தர் தான். சபரிமலை ஐயப்பனை தமிழகத்தில் சாஸ்தாவாகவும் தென் மாவட்டங்களில் அவரை ஐயனாராகவும் வணங்குறாங்க. பொதுவாக விரதம்னாலே உணவு சாப்பிடாம பட்னியாக இருக்கிறதையே குறிக்கும். ஆனால் சபரிமலை ஐயப்பன் விரதத்தில் மட்டுமே தானும் உணவு உண்டு அன்னதானமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற முறை உள்ளது. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் மாலை அணிந்து அனைவரையுமே ஐயப்பனின் வடிவமாக காண்பதும் சாமி ஐயப்பா என அழைக்கும் முறையும் சபரிமலையில் மட்டுமே காண முடியும். ஒரு மண்டலம் 41 நாட்கள் கடுமையான விரத முறையை கடைப்பிடிச்சு யாத்திரை செல்ல வேண்டும் என்ற முறை வேற எந்த கோவிலுமே கிடையாது. எவ்வளவு வசதி படைச்சவங்களா இருந்தாலும் சரி, கடைசியாக கோவிலை அடையும் 5 கிலோமீட்டர் தூரத்தை நடப்பாதையாக அடர்ந்த வனப்பகுதியில் நடந்து சென்று தான் ஐயப்பனை தரிசிக்கணும். பெரிய பாதைனா 70 கிலோமீட்டர் நடந்து மட்டுமே செல்லும் வழக்கம் சபரிமலையில் மட்டுமே உண்டு. மணிகண்ட அரசனின் மகனாக இருந்தாலும் குருவிடம் சென்று கல்வி பயில வேணும் அப்படின்னு ராஜசேகர பாண்டியன் விரும்பினார். இந்த குரு தத்துவத்தை அனைவரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காகவே குருசாமி கையால் மட்டுமே மாலை அணியணும் அப்படிங்கிற வழக்கம் ஏற்பட்டுச்சு. ஒரு வருஷத்தில் 120 நாட்களுக்கும் குறைவான காலம் நடை திறந்து இருக்கும் ஒரே கோவில் நம்ம சபரிமலை மட்டுமே.
சபரிமலை யாத்திரையை கேரளத்தை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் பிரபலப்படுத்தியவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளைங்கிறவர் தான். மற்ற கோவில்களைப் போல 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யும் வழக்கம் சபரிமலையில் கிடையாது. ஆண்டுதோறும் சபரிமலை வரும் பக்தர்களின் பக்தியால் இந்த கோவிலின் சக்தி குறையாமல் ஆண்டுக்கு ஆண்டு இதன் சைத்தன்யம் கூடிக்கொண்டே செல்வதாக நம்பப்படுகிறது. சபரிமலை கோவிலை முதல்ல கட்டியவர் பரசுராமர். அதை 18 படிகளுடன் உருவாக்கியவர் தான் நம்ம பந்தல மன்னன் ராஜசேகர பாண்டியன். சபரிமலை தவிர மற்ற கோவில்களிலும் காட்சி தரும் சாஸ்தா வீராசனத்துல காட்சி தருவாராம். இவர் ஒரு கால நிலத்துல ஊன்றியும் மறுகால மடிச்சும் அமர்ந்திருப்பார். மடித்த காலையும் இடுப்பையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் பட்டத்திற்கு வீரப்பட்டம் அப்படிங்கிற பேராம். சபரிமலை கோவில்ல 18 படிகள் இருப்பது போன்ற சபரிமலையும் 18 மலைகளால் சூழப்பட்டிருக்குமா. இந்த 18 மலைகளும் ஒவ்வொரு தேவதைகள் வசிப்பதாகவும் இந்த தேவதைகளே 18 படிகளை காவல் காப்பதாகவும் ஐதீகம். முனிவர்கள் பலர் பம்பை நதிக்கரையில் யாகம் செய்ததாக புராணங்கள் சொல்கிறாங்க. அதனால் இதனை யாக பூமி அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்றும் ஐயப்ப பக்தர்கள் இங்கு யாக பூஜைகள் செய்கிறது வழக்கமாக இருக்குது. ராமர் சீதையை தேடி காடுகளில் அலைந்த போது மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் நீலி என்று தாழ்ந்த குலத்தை சேர்ந்த பெண் பணிவிடை செய்து வந்தா. அப்போது இறைவனோட படைப்பில் யாரும் தாழ்ந்தவர் கிடையாது அப்படின்னு அந்த பெண்ணிற்கு உயர்ந்த நிலையை அடையும் வரம் அளித்தார் ராமபிரான். அந்த பெண்ணை புனித பம்பை நதியாக உருவெடுத்ததாக சொல்லப்படுகிறது. பம்பை நதிக்கு தட்சிணங்கங்கை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. சபரிமலையில் நடை திறக்கப்படும் காலங்களில் மனிதர்களின் பூஜை நடத்தப்படும். மண்டல பூஜை மகர விளக்கு பூஜைக்கு நிறைவடைந்ததும் யோக நிலையில் இருக்கும் சுவாமி ஐயப்பனோட திருமேனி முழுவதும் திருநீரால் மூடப்படும். நடை அடைக்கப்பட்டிருக்கும் காலங்களில் தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகம். சபரிமலை கோவிலை வானத்திலிருந்து கழுகு பார்வையில் பார்த்தா 18 மலைகளும் விரிந்த தாமரை மலரின் இதழ்கள் போலவும் சகசிர கமலத்தின் மைய பகுதியைப் போல் சபரிமலை கோவில் அமைந்திருப்பது போன்ற தோற்றம் இருக்கும். இந்த மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க பகவான் சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் துர்கா செல்லம். சுவாமியே சரணம்.